எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா தமிழ்ல நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 5 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸோட வீடியோ நம்மளோட சேனல் அவைலபிளா இருக்கு. இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் சம்மரியா தமிழ்ல ரெகுலரா கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். சாப்டர் 5 இது ஒரு நல்ல மார்க்கெட்டா, தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஆர்த்தர் நிறைய ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. ஓகேங்களா? சோ ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அதுல நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறைய பப்ளிக் பீப்புள்ஸும் பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் ரிலேட்டடா ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதுல வந்திருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல குறிப்பா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல மார்க்கெட்டா இல்லையா அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை ஸ்பெசிபிக்கா ஒரு கம்பெனியோட நேம் சொல்லி, சோ இது நல்ல கம்பெனியா இல்லையா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காம ஜென்ரலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்கு, இப்ப மார்க்கெட் மேல போதா இல்ல இறங்க போதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆர்த்தரோட சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துருவாரு. சில சமயம் கிண்டலா எனக்கு எப்பெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்குதோ அப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கூட ஒரு சிலர்லாம் விட மாட்டாங்க. எப்போ உங்களோட நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்லாம் கூட பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, மார்க்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம மணி மேக் பண்றதுக்கு. ஒருவேளை அது அவசியமா இருந்திருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தரால பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சம்பாதிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. சோ அவரோட வாழ்நாள்ல அவரு ஏகப்பட்ட மார்க்கெட் கிராஷஸ் பாத்தீங்கன்னா பாத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1987ல மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆச்சு. அதை அவர் ப்ரெடிக்டும் பண்ணல. அதுக்கான வார்னிங்கும் பாத்தீங்கன்னா அவர் யாருக்குமே கொடுக்கவே இல்ல. ஆர்த்தர் மட்டும் தான் இதுல பாதிப்படைஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அவரை மாதிரியே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அனாலிசிஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. இதுதான் மார்க்கெட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒருவேளை நீங்க கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை எப்பயாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் மார்க்கெட்ல அப்படியே நடந்துரும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால சொல்லவே முடியாது. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுறப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது அப்பவே நடக்கும்னு தெரியும் அப்படின்னுவாங்க. ஆனா உண்மையாலேயே அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு கொஞ்சம் கேஷா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்துட்டு மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை பில்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த கிராஷ் நடக்க போறத உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை தனக்கு சாதகமா ஒரு வாய்ப்பா பாத்தீங்கன்னா அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா உண்மையிலே அப்படி யாருமே ப்ரெடிக்ட் பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எனக்கு அப்பவே தெரியும், நான் அப்பவே நினைச்சேன் அப்படிங்கறதெல்லாம் எப்ப சொல்லுவாங்க, மார்க்கெட் கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம். நார்மல் பீப்புள்னு இல்ல, எக்ஸ்பர்ட்ஸால கூட மார்க்கெட்டை கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்ப கிராஷ் ஆக போகுது, எப்ப மார்க்கெட் ஏற போகுது, எப்ப என்ன பண்ண போகுது அப்படிங்கறத யாராலையுமே பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அண்ட் அப்படி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இங்க ஒரு சிங்கிள் பர்சனால கூட பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்கவே முடியாது. காரணம் இங்க யாராலையும் மார்க்கெட்டை துல்லியமா ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம இப்ப நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆக்சுவலி அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் என்னென்ன வேல்யூ எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி இப்படி இருந்தா நெக்ஸ்ட் எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். லாஸ்ட் டைம் இப்படி இருந்தப்ப இந்த மாதிரி எல்லாம் வெதர் இருந்திருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது கூட 100% அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவ்வளவு இருக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது அப்படின்னு 100% ஷியோரால சொல்லவே மாட்டாங்க. இதே மாதிரிதான் மார்க்கெட்டையும் நம்மளால துல்லியமா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில சமயங்கள்ல நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் ஒருத்தர் தெளிவா சொல்றாரு, கன்சிஸ்டன்டா அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இது எல்லாமே பை ஃப்ளூக் இல்ல பை சான்ஸ் ஒரு டைம் 2 டைம், ஏன் ஒரு 10 டைம் நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா 11வது டைமும் அது கரெக்டா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா
இந்த மார்க்கெட்ட மூவ் பண்ற ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? அந்த எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் கூட, துல்லியமா இந்த மார்க்கெட்ட நம்மளால சொல்லிற முடியாது. ஏன்னா, அதுல ஹியூமனோட எமோஷன்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு 1008 விஷயம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால யோசிச்சு நெக்ஸ்ட் மார்க்கெட்ல என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கரெக்ட்டா பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஆர்த்தர் வந்து நெறைய கம்பெனிஸோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, அதாவது டிஃபரெண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயும் பார்த்தீங்கன்னா பேசுவாரு. கோல்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ ஃபாலோ பண்றவங்க, ஃபெடரல் ரிசர்வோட டேட்டாஸ கன்டினியூஸா வாட்ச் பண்றவங்க, எக்கனாமிஸ்ட் இவங்க எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து ரெகுலரா பேசுவாரு. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட் பேட்டர்ன், பை அண்ட் செல் இண்டிகேட்டர், கவர்ன்மெண்ட் பாலிசி, ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட், இத தாண்டி ஒரு சில யூனிக்கான ஐடியாஸ கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது கிளைமேட் சேஞ்சஸா இருக்கட்டும் அந்த மாதிரி. ஆனா இவ்ளோ விஷயத்த ஸ்டடி பண்ணாலும் கூட இவங்களால மார்க்கெட்ட கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா பிரெடிக்ட் பண்ண முடியல. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஆதி காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும், நம்மளுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும். இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயமும் தெரியாத விஷயமும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ட வந்து மூவ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பட் அதுதான் கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்ப 1973, 74லலாம் நடந்த பெரிய மார்க்கெட் கிராஷ்ல ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஷ் வரப்போகுது அப்படின்னு வார்னிங் குடுக்கவே இல்ல. ஒரு வருஷத்துக்கு சராசரியா மார்க்கெட் வந்து 9% க்ரோ ஆகும் அப்படின்னு ஆர்த்தர் படிச்சிருக்காரு. ஆனா ரியாலிட்டில எல்லா வருஷமும்லாம் மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டா 9%, 9%ன்னு அப்படியே ஸ்டடியாலாம் பாத்தீங்கன்னா க்ரோ ஆகாது. அண்ட் யாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்ப மார்க்கெட் க்ரோ ஆகும், எப்ப மார்க்கெட் ஏறும், எப்ப மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கறதெல்லாம். அதுவும் நம்பகத்தன்மையோட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட எக்கானமிய பிரெடிக்ட் பண்றதன் மூலமா ஸ்டாக் மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன், ரிசெஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், சோ இந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ட்டான எக்கனாமிக் டேட்டாஸ நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்கு, அதன் மூலமா மார்க்கெட்ல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவங்க பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வகையில இது கரெக்ட் தான். அதாவது இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத யாராலையுமே கன்சிஸ்டன்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப ஒரு நாட்டோட இந்த முக்கியமா இருக்கிற பேங்க்ஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் தான். அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் வேல்யூவே டிசைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி இருக்கு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாறும், இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனா இருந்து நம்மளோட ஒப்பீனியனை, நம்மளோட வியூ, அதாவது நம்மளோட பார்வையை நம்ம தெரிவிக்கலாமே தவிர நம்மளால அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அகைன் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால, அதாவது ஒவ்வொரு தடவையும் துல்லியமா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா கஷ்டமாகுது. அந்த காலத்துல அமெரிக்கால கிட்டத்தட்ட 60,000 எக்கனாமிஸ்ட் பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்கனாமிக் சைக்கிள்ஸ பிரெடிக்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா மும்முரமா இருந்தாங்க. ஒருவேளை இவங்க எல்லாருமே துல்லியமா பிரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பணக்காரனா பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகி இருந்திருப்பாங்க. ஜாலியா ஒரு பிரைவேட் ஐலாண்ட வாங்கி ரிலாக்ஸ்டா அவங்களோட லைஃப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா இன்னைக்கும் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களால அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா அதை பிரெடிக்ட் பண்ணவே முடியல. அப்ப இந்த எல்லா எக்கனாமிஸ்டும் பண்ற வேலை யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா ரியல் டேட்டாஸ ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு எட் ஹெய்மன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் பிரைஸ், இன்வென்ட்ரிஸ், ரயில்வே ஷிப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாரு. அதாவது காம்ப்ளிகேட்டடான தியரிஸை விட்டுட்டு ரியல் வேர்ல்ட் டேட்டால பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாரு. சோ இவரோட அனாலிசிஸ் எல்லாமே ரொம்பவே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. தியரிட்டிக்கலா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிசெஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதுக்கான கிளியர் எவிடன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிசெஷன் வரும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உண்மையாலே அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா அதுல இருக்கிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரிசெஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடியும், ஏன்னா ஸ்டார்ட் ஆகுற டைம்ல நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணிட்டு அது முடியிற டைம்ல நம்மளோட கேஷை வந்து நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு 5 பீரியட் சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா நம்மளால வந்து சூப்பரான ரிட்டர்ன்ஸை மார்க்கெட்ல இருந்து பண்ணிட முடியும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா இதையும் நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான சிக்னல் இருக்கணும், அப்பதான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது இப்ப வந்து ரிசெஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெல் அடிப்பாங்களா, அந்த மாதிரி இப்ப ரிசெஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு,
இப்ப ரிசெஷன் வந்து மிட்வேல இருக்கு, இப்ப ரிசெஷன் முடிய போகுது, இது எல்லாத்துக்குமே ஒரு பெல் மாதிரி அடிச்சா நம்ம அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கவே முடியும். உதாரணத்துக்கு 1981 82ல நடந்த ரிசெஷன் பாத்தீங்கன்னா 16 மாசம் நீடிச்சது. ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னே அதை சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல 14% ஆஃப் த பீப்புளுக்கு அங்க வேலையே இல்ல. இன்ஃபிளேஷன் 15% இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாத்தீங்கன்னா 20% இருந்தது. மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயத்துல இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எக்கனாமியே கொலாப்ஸ் ஆக போகுது, நாடே திவால் ஆக போகுது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க அப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து. ஆனா இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறத யாருமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே எச்சரிக்கவே இல்ல. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்பவும் அதே சேம் டைலாக், நான் அப்பவே நினைச்சேன் இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தாங்க. 10ல 8 இன்வெஸ்டர்ஸ் வந்து பயத்தோட இருந்தாங்க. ஆனா மார்க்கெட் என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எப்ப எல்லாருமே ரொம்ப கான்பிடென்ட்டோட இருக்காங்களோ, அதாவது அந்த கான்பிடென்ட்டோட உச்சத்துல இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா இறங்கிட்டு இருந்தது. அதே மாதிரி எப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த பயத்தோட உச்சத்துல இருக்காங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து படிப்படியா ஏற ஆரம்பிச்சது. பெனல்டிமேட் ப்ரிப்பேர்ட்னஸ். இந்த பெனல்டிமேட் அப்படிங்கிற வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா லாஸ்ட்க்கு முன்னாடி அப்படின்னுவாங்க. சோ இந்த பெனல்டிமேட் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் லாஸ்ட் ப்ராப்ளம்க்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ரிப்பேர் ஆவாங்க அடுத்த ப்ராப்ளம்க்கு பதிலா. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணுவோமே தவிர அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நம்மள நம்ம தயார்படுத்திக்க மாட்டோம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். அக்டோபர் 19ல நடந்த கிராஷுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொரு கிராஷ் வந்துருமோ அப்படின்னு பெரும்பாலான மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கிராஷ் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுல இருந்து மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் பயத்துல அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும் போது செல் பண்ணாங்களோ, இப்ப திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற டைம்ல திரும்ப அந்த ஸ்டாக்க பை பண்ணாம பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திரும்பவும் பாத்தீங்கன்னா இன்னொரு தப்பு அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அடுத்து நடக்க போற விஷயமும் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயமும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போ தயாரா இருக்காங்க. மாயன் மித்தாலஜில இதுக்குன்னு ஒரு ஸ்டோரியே பாத்தீங்கன்னா இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தை அழிச்ச ஒரு வெள்ளம் இருக்கு. அந்த வெள்ளத்துக்கு தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உயரமான பகுதிகளில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த தடவை உலகம் வந்து நெருப்பால தான் பாத்தீங்கன்னா அழியும் அப்படின்னு அதுல ஒரு வரலாறு இருக்கு. இப்ப அவங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வேஸ்டா போகுது. ஏன்னா என்னதான் உயரமான பகுதியா இருந்தாலும் தாழ்வான பகுதியா இருந்தாலும் நெருப்புல இருந்து அதால பாத்தீங்கன்னா பாதுகாக்க முடியாது. இப்ப நெருப்பால உலகம் அழிஞ்சதை பார்த்து அவங்க ஃபாரஸ்ட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னோட வீடுகளை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்த தடவை உலகம் வந்து நிலநடுக்கத்தால பாத்தீங்கன்னா அழிய போகுது அப்படின்னு ஆச்சு. சோ இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே உலகம் எதனால அழிஞ்சுதோ அதுக்குதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தடவை மக்கள் வந்து தங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தயாரா இருக்கிற ஒவ்வொரு டைமுமே வேற வேற விஷயங்கள் நடந்து அந்த அழிவுங்கிறது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே தவறதான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும் நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு நேரம் மக்கள் ஆயில் பிரைஸ் வந்து இறங்கிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இன்னொரு டைம்ல பிரைஸ் வந்து ஏறிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷனை தான் உருவாக்கும். அதே மாதிரி பணப்புழக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஒரு நேரம் சொல்றாங்க, ஒரு நேரம் வந்து வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்கன்னா ரிசெஷன் நடக்குது, ரிசெஷனுக்கு தயாரானாங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகுது. உண்மைதான். இப்போ ரிசெஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ நெக்ஸ்ட் வந்து ரிசெஷனே நடக்காது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அது எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை யாராலையும் கரெக்டா ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ஒருவேளை அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கலாம், இல்ல பல வருஷம் கழிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசெஷன் அப்படிங்கிறது வரலாம். இதனாலதான் இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் வேலைக்குள்ளலாம் ஆர்த்தர் போறதே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன்னா அவருக்குமே தெரியாது இப்ப ரிசெஷன் வரப்போதா இல்ல இப்ப வராதா அப்படின்னு. த காக்டைல் தியரி. இப்ப எக்ஸ்பர்ட்ஸால எக்கனாமியையோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டையோ ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நார்மல் இன்வெஸ்டர்ஸால எந்த அளவுக்கு அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் அவங்களாலையும் பாத்தீங்கன்னா அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இதனாலதான் ஆர்த்தர் வந்து இந்த காக்டைல் பார்ட்டி தியரி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஐடியாவை பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு. இந்த சோஷியல் கேதரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மக்கள் வந்து ஒன்னா கூடுற ஒரு இடம், அங்க பீப்புள்ஸ் பேசுறதுல இருந்து அவர் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த தியரியா அவர் உருவாக்கி இருக்காரு. சோ இது ஆக்சுவலி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும். சரிங்களா?
சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாக். மார்க்கெட் வந்து இப்ப ஏறுற ஸ்டேஜ்ல இருக்கு, அதாவது அதோட ஆரம்ப கட்டத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து பயங்கரமா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு யாருமே பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல பெரும்பாலான மக்களுக்கு ஸ்டாக் மேல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்ப இந்த மாதிரியான சோஷியல் கேதரிங்ஸ்ல எல்லாம் சரி நமக்கு ஏதாவது புது கிளைண்ட் கிடைப்பாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு பேச்சு வாக்குல இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலே சிலர் வந்து வேணாம் அப்படின்னு தன்மையா சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு சிலர் அந்த டாபிக்கை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. இல்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கை மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கு பதிலா ஸ்போர்ட்ஸ், எலெக்ஷன், வெதர் இல்ல அதை விட ரொம்ப போரிங்கான டாபிக்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. சோ இதுல இருந்து அவங்க ஸ்டாக்ஸ பத்தி பேச சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. பட் அந்த டைம்ல தான் ஆக்சுவலா மார்க்கெட் வந்து ஏறுற ஸ்டேஜ்ல இருக்கு, அதாவது ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட இல்ல, ஏற ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சரிங்களா, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ரெண்டாவது ஸ்டேஜ் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் இப்ப பீப்புள்ஸுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ரொம்ப வளவலன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாத்தீங்கன்னா இத பத்தி கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. ஆர்வங்கிறத தாண்டி சொன்னா கேட்பாங்க, அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஆனது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட அவங்களுக்கு பயங்கரமான ஆர்வம் அப்படின்லாம் இல்ல, ஜஸ்ட் இதை கேட்கிற அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுலயும் ஒரு ஷார்ட் டைம் தான், ஓகேங்களா. அந்த அளவுக்கு பேசிட்டாங்க அப்படின்னா உடனே வேற டாபிக்கை மாத்திடுவாங்க, ஓகேங்களா. ஏன்னா இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்லயுமே அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட மார்க்கெட் அந்த பாட்டம்ல இருந்து ஒரு 15% பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கும். இருந்தாலும் பெரும்பாலான மக்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் பாத்தீங்கன்னா இருக்காது. மூணாவது ஸ்டேஜ் இதுலதான் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். இப்ப மார்க்கெட் அதோட அந்த டவுன்ஃபால் இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த பாட்டம் அதுல இருந்து கிட்டத்தட்ட 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்ப இதை பார்த்த மக்களுக்கு ஸ்டாக்ஸ் மேல பயங்கர ஆர்வம் அப்படிங்கிறது வரும். இப்ப ஆர்த்தரா வந்து மத்தவங்களை தேடி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சரிங்களா. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேதரிங்ஸ் போனாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போனாரு அப்படின்னா உடனே மக்கள் அவரை சூழ்ந்துகிட்டு நான் இப்ப எந்த ஸ்டாக் வாங்கலாம், எது வந்து நெக்ஸ்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே அவர்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதுல பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்களோட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது நாலாவது ஸ்டேஜ், இததான் பீக் அப்படிங்கிறாரு, அதாவது டேஞ்சர் ஸ்டேஜ் அப்படின்றாரு. இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறும். என்னன்னா மக்கள் இதுக்கப்புறம் அட்வைஸ்க்காக வெயிட் பண்ணவே மாட்டாங்க, அதுக்கு பதிலா அவங்க மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ஆர்த்தர் கிட்ட வந்து எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த ஸ்டாக் சூப்பரா இருக்கு, இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணீங்களா, இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரி ஏதோ சொல்றாங்க, நம்மளும் கடமைக்கு அதை செக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்ற ஸ்டாக் எல்லாமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பயங்கரமா ரேட் அப்படிங்கிறது ஏறிதான் இருக்கும். இப்ப ஆர்த்தருக்குள்ளேயே இதை பாக்குறப்போ ஒரு கேள்வி வரும், இப்ப அவங்க சொல்றதெல்லாம் நம்ம உண்மையிலே கேட்கணுமா, அதுபடி ஃபாலோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஆக்சுவலா இதை வந்து ஒரு வார்னிங் சைனா ஆர்த்தர் சொல்றாரு. அது என்னன்னா இப்ப எல்லாருமே பயங்கர கான்பிடென்ட்டா இருக்காங்க, எல்லாருக்குமே இந்த மார்க்கெட் அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ மார்க்கெட் அதோட அந்த பீக்க அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கப்புறம் எப்ப வேணாலும் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆகலாம். இது என்னதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியாவே இருந்தாலும் பட் இது பிராக்டிக்கலா மார்க்கெட்ல நிறைய டைம் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொன்னு இதுல நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல, இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அதை வச்சு இப்ப மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கு, அதாவது ஒரு பக்கம் நம்ம மார்க்கெட்டையும் பாக்குறோம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பீப்புள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்றோம். இப்ப நம்ம பேசிக்கா ஒரு ஐடியாக்கு வந்துடலாம், ஓகே மார்க்கெட் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா ஆர்த்தரோட வேலை ரொம்ப சிம்பிள். அவர் வந்து கிரேட் கம்பெனிஸை பை பண்ணுவாரு, அண்டர் வேல்யூடா இருக்கிற மத்தவங்களால இக்னோர் செய்யப்பட்ட கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டானல்ட், மேரியட் இன்டர்நேஷனல் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஜெராக்ஸ், பெத்தலம் ஸ்டீல், ஆவன் ப்ராடக்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பதிலா. அது மட்டும் இல்லாம லாங் ரன்னுக்கு ஒரு பாண்டை ஹோல்ட் பண்றதை விட, ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்ட் பண்றதை விட ஒரு நல்ல கம்பெனியை ஹோல்ட் பண்றது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 1926
2005ல நம்ம சில ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ பை பண்ணி கிரேட் டிப்ரெஷன், கிராஷஸ் இது எல்லாத்தையுமே கடந்து வந்து ஸ்டில் 1936ல நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்போம் அப்படிங்கிறாரு. இதுக்கிடையில மார்க்கெட் வந்து பல மோசமான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். அதாவது இந்த ஒரு 12 வருஷத்துல அப்படி இருந்தும் கூட நம்மளால பெட்டரான ரிட்டர்ன்ஸை பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி இருந்திருக்க முடியும். சோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் ஒரு சிலது ஒரு 10 கம்பெனியை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு அந்த 10 கம்பெனிலையும் ஸ்டாக்கை வாங்கிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு பாருங்க, அது பாட்டுக்கு அப்படி க்ரோ ஆகிருக்கு, இப்படி க்ரோ ஆகிருக்கும் அப்படின்லாம் நம்மளால கேரண்டீடா சொல்லவே முடியாது. ஹிஸ்டாரிக்கலி அதோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி இப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னா அது இவ்வளவு க்ரோ ஆகும், அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன், ஒரு வியூ நம்ம கொடுக்கலாமே தவிர அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எந்த நிச்சயமும் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமலும் போலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா கிடைக்கலாம். ஆனா அது எதையுமே நம்மளால நிச்சயமா சொல்லிட முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆக முடியும். வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் மக்கள் அவங்களோட முட்டாள்தனமான விஷயங்களை காட்டுவாங்க அப்படிங்கிறாரு. பெர்கிஷ் ஹேத்வே அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்பெனியை இவர் உருவாக்கி இருக்காரு. 1960களோட ஆரம்பத்துல இவங்க கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வெறும் $7 தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட $1 அப்படிங்கிறது $4900 பாத்தீங்கன்னா க்ரோ ஆச்சு. அந்த டைம்ல அதாவது இந்த கம்பெனியோட ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல வெறும் $2000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு அது $14 லட்சம் பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 700 டைம்ஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ்னால மட்டும் வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பெஷலான பர்சன் ஒரு ஸ்பெஷலான இன்வெஸ்டர்லாம் கிடையாது. ஏன்னா அவரே ஒரு பாயிண்ட்ல ஸ்டாக் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட இருந்த எல்லா ஸ்டாக்கையும் பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு அவரோட இன்வெஸ்டர்ஸ்க்கு மணி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. சோ ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இப்படி நடக்கிறதெல்லாம் ரொம்பவே பாத்தீங்கன்னா ரேரான ஒரு ஈவென்ட். இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ண வாரன் பஃபெட்டால கூட மார்க்கெட்டையோ ரிசெஷனையோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுக்கு பதிலா அவரோட முழு கவனத்தையுமே அவரு நல்ல கம்பெனியை தேடி இன்வெஸ்ட் பண்றதுல தான் அவர் வந்து கவனம் செலுத்தி இருக்காரு. ஈவன் ஒரு பேட் மார்க்கெட்ல கூட நம்ம ஒரு கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளால மணியை மேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு டாக்கோ பெல் அப்படிங்கிற கம்பெனி மார்க்கெட் ரிசெஷன்ல இருந்த டைம்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகிருக்கு. இதே மாதிரி ஜேஃபஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி $2 இருந்து $40 பாத்தீங்கன்னா அந்த ரிசெஷன் டைம்ல க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 20 மடங்கு நமக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிருந்திருக்கும். சரி, ஒரு பக்கம் நான் எக்கனாமியை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் என்னால மணி மேக் பண்ண முடியும். அங்க போயிட்டு நான் தப்பான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டில் அந்த இடத்துல எனக்கு லாஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு செக்டார் வந்து பூம் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல அது சம்பந்தமா இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணாம இப்போ ரேடைஸ் மாதிரியான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா சூஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட 95% ஆஃப் த கேபிட்டலை நம்ம லாஸ் பண்ணிருப்போம். ரெண்டாவது, இப்ப கம்ப்யூட்டர் பூம் ஆக போகுது அப்படின்னா அதுக்காக இந்த ஃபீல்டுல இருக்கிற எந்த கம்பெனில வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த ஃபீல்டு க்ரோ ஆகுறப்போ இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லா கம்பெனியும் கண்டிப்பா க்ரோ ஆவாங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எந்த நிச்சயமும் கிடையாது. இப்ப ஃபார்ச்சூன் சிஸ்டம் மாதிரி ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா என்னதான் இந்த செக்டார் ஒரு பக்கம் பயங்கரமா க்ரோ ஆனா கூட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் தான் சந்திச்சிருக்கும். ஏன்னா இவங்களோட ஷேர் பிரைஸ் 1983ல $22 இருந்துச்சு. அடுத்த வருஷமே $2க்கும் கம்மியா அந்த ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆச்சு. சோ அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க பெரிய நஷ்டத்தை பாத்தீங்கன்னா சந்திச்சாங்க. மூணாவது எக்ஸாம்பிள், இப்ப ஏர்லைன் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது அப்படின்னா அதே ஃபீல்டுல இருக்கிற பீப்பிள் எக்ஸ்பிரஸ், பான் ஆம் இந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆச்சு. காரணம் போரான மேனேஜ்மெண்ட் காரணமா. நாலாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இதுவுமே பயங்கரமா க்ரோ ஆகிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஃபீல்டுல இருக்கிற எல்டிவி கார்ப்பரேஷன் வந்து பயங்கரமா ஃபால் ஆச்சு. $26 இருந்த ஸ்டாக் பிரைஸ் $1.25 வந்து ஃபால் ஆச்சு. அதே நேரத்துல நியூகார் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஸ்டாக் $10 இருந்து $50 பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. என்னதான் ரெண்டுமே வந்து ஒரே இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ஸ்டாக்காவே இருந்தாலும் அதோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற வேறையா இருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்மளால என்னதான் ஒரு கரெக்டான செக்டாரை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதுல கரெக்டான கம்பெனியை செலக்ட் பண்ணாதான் நம்மளால வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதே நம்ம வந்து ஒரு தப்பான கம்பெனியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செக்டார் க்ரோ ஆனாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறது இதுல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணும்போதே மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஏறும், அதனால என்னால காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி இருக்குன்னா ஒரு கேசினோல போயிட்டு ஒரு கேம்லிங் விளையாடுற மாதிரி தான். லக் இருந்தா
இருந்தா எனக்கு பணம் வரும் அப்படிங்கறத சொல்லாம சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட்டாலலாம் பாத்தீங்கன்னா காப்பாத்தவே முடியாது. அப்படி நம்ம மார்க்கெட்டை நம்பி இறங்கணும் அப்படின்னா நம்மளோட காசு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால ஜென்ரலா மார்க்கெட்டை நம்பி இறங்காம கம்பெனிஸ் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்ணிட்டோம்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மார்க்கெட்டே பார்த்துக்கும். சில சமயங்கள்ல மார்க்கெட் கூட வந்து ஓவர் வேல்யூவேஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்காக நம்ம வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இதை எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது? அதாவது மார்க்கெட் வந்து இப்போ ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்பெனி கூட இல்ல, எந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸும் சீப்பாவே இல்ல நமக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு, அதை எந்த ஸ்டாக்குமே இப்போ ஒபே பண்ணல அப்படின்னாலே அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் இப்போ ஏதோ ஒரு ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு. இதே விஷயத்தை தான் வாரன் பஃபட்டும் பாத்தீங்கன்னா செய்யறாரு. பல கம்பெனிஸ் அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி கூட கிடைக்கல அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் அந்த காசை திரும்ப கொடுத்துருவாரு. இப்ப பீட்டர் லிஞ்ச் ஆர்த்தரோட ரூலுமே ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல கம்பெனியை பாப்பாரு, அதை வாங்குவாரு. அந்த கம்பெனில சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவர் நினைக்க மாட்டாரு, அதே மாதிரி லேட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. ஓகேங்களா? அவர் தேடும் போது அது ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா செகண்ட் ஒப்பீனியன்லாம் எதுவுமே கிடையாது, டைரக்டா போயிட்டு அதை அவர் வாங்கிடுவாரு. அண்ட் கடைசியா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் எப்பவுமே சரியாதான் யோசிப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்களும் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஆல்ரெடி நம்மளோட டே டு டே லைஃப்ல தெரிஞ்ச விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். ஏதோ ஒரு வகையில அதுவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதே மாதிரி மத்தவங்க இக்னோர் பண்ற கம்பெனிஸுக்கும் நம்ம வந்து கவனம் கொடுத்து அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுல கூட நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறாரு. பட் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஊருக்கு செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேவிங்ஸை விட ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு ஹேபிட். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சேவிங்ஸ்ல பெருசா ரிஸ்க் இருக்காது. அதுலயும் ரிஸ்க் இருக்கு பட் பெருசா இருக்காது. ஆனா இன்வெஸ்டிங்ல ரிஸ்க் அப்படிங்கிறது ஜாஸ்தியாவே இருக்கு. பட் இருந்தாலும் எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் இந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது. அதனால இத பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நமக்கு அவேர்னஸ் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா இதை ஸ்டார்ட் பண்றதா நல்லது. இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம், இதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்றதா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு மாறா ஓவரால் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. அதாவது இவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மீன் பண்ணல. டைரக்ட் ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர ஓவராலா இப்ப மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு அதனால நான் இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸும் ஏறும் அப்படின்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல நடக்கிற பிரைஸ் சேஞ்சஸை டோட்டலா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது பெரிய லாபத்தையும் கொடுக்கும், அதே நேரத்துல பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளால எக்கனாமியையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதே நேரத்துல ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளால ஒவ்வொரு தடவையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் லாங் ரன்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பாண்ட்ஸை விட ஸ்டாக் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்துல ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஜென்ரலா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கிட்ட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கு, ஏற்கனவே என்ன மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. அதை பேஸ் பண்ணி மேபி ஃபியூச்சர் இப்படி இருக்கலாம் அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். இன்வெஸ்டிங் அப்படிங்கறதும் ஒரு லாங் போக்க கேம் மாதிரி தான். இதுல கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி கண்டிப்பா நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது, ஏன்னா இது வந்து எல்லா மக்களுக்கும் சூட்டபிளா இருக்காது. அதே நேரத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் எல்லா டைமும் சூட்டபிளா இருக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நார்மல் பீப்புளுக்கு ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, சில நல்ல நல்ல பிசினஸ் நம்மளால சீக்கிரமே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட டே டு டே லைஃப்ல, நம்மளோட ஏரியால, நம்மள சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இந்த அட்வான்டேஜஸ் கூட நமக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளால மணி மேக் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி பல அன்சர்டைனான ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறது எப்பவுமே பெட்டரா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கம்ப்ளீட் பண்றாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 6th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then stay tuned.